அண்ணன் நான் வரணும்னு தான் இருந்தேன். அப்புறம் ஏமா அண்ணன் கூப்பிட்டாருன்னு சொல்லி பதிவுலாம் போடுறேன் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைண்ணே அது அன்னைக்கு நான் மனநிலை அப்படி இருந்துச்சு எனக்கு. ஆனால் இன்னைய மனநிலை வந்து நான் உறுதியாக வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தமிழ் தேசியத்தையும் பேசிட்டு அண்ணன் சீமானை பேசிட்டு தலைவர் பிரபாகரனை பேசிட்டு அங்கே போய் என்ன மாதிரி பேச மாட்டாங்க? அங்கே என்ன பேசுறாங்க? அங்கே என்ன இருக்கு? இப்போ சொல்கிறேன் உறுதியாக அவங்க வரமாட்டாங்க. ஏனென்றா நானே ஒரு குரல் பதிவு நானும் பேசியிருக்கேன். உங்களுக்கு நான் போகும்போது காட்டு போகிறேன் உங்களுக்கு. சொல்லுங்க. ஏன் வந்து முக்தர் வந்து எல்லாருமே விமர்சனத்துக்குள்ள ஆக வேண்டிய ஆளுதான் எல்லாருமே. காமராஜரை பத்தி பேசணும்னா ஏன் வந்து நாம் தமிழர் கட்சி இவ்வளவு எதிரா முக்தருக்கு எதிராக போராடுது? அப்போ இந்த மாதிரி ஜாண்டிஸ் பேசுறவங்களுக்கு வந்து உரிமையே கிடையாது, யாரும் விமர்சிக்க கூடாது. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அதாவது ஒரு தமிழனை திட்டினா தமிழ் வந்து எனக்கு கோவம் வரும், மற்ற யாரும் கோவம் வராது. நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஐயா கருணாநிதி காமராஜர் வந்து முக்தார் வந்து அந்த எவ்வளோ கேவலமாக பேசுகிறான் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கான். இதே வந்து வேற மண்ணில் நீ பேசி தப்பிச்சு வந்து வர முடியுமா? முடியாது. ஏன் இங்கே நடக்கிற இந்த திராவிட மாடல் அரசு உங்கள் அரசு, அந்த திராவிட மாடல் அரசு தெம்புல நீ போய் அந்த மறைவில் ஒளிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. இதே மாதிரி நீ வேற மாநிலத்தில் போயிட்டு அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைச்ச ஒரு கண்ணியமிக்க தலைவனை பேசிட்டு நீ வந்துடுறா பார்ப்போம், உன்னை விட்டுருவானா? சங்க அறுத்து விட்டுருவான். அதை புரிஞ்சுக்கணும். என்ன திராவிட கட்சி தலைவர் மாதிரி அம்மா ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி, ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பிக்காளி பயில்க மாதிரிலாம் கிடையாதுங்க. அவர் கர்மவீர் காமராஜர் அப்பல் கட்டுற மனுஷன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் சாகும்போது சொத்து தெரியுமா? வெறும் 303 ரூபாய் நம்ம தான் இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் 3000 லட்சம் கூட அடிக்கிறானுங்க இந்த பிக்காளி பயிலுக. என்ன அவர் மண்ணாள்னாரா? மழை வெட்டினாரா? சொல்லுங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட பிக்காளி பயிலங்க ஆண்டுகிட்டு இருக்கான். அதுலயும் கண்ணியமிக்க கர்மவீர் காமராஜர் பேசும்போது எங்களுக்கு கோபம் வருது. அவரு நான் என்ன சொல்றேன்னா, அவர் மேல குற்றச்சாட்டு வை. உனக்கு அதுல நாங்க ஏற்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீ கூப்பிடு. அது என்ன மை இந்தியாவா மயிர் இந்தியாவா ஏதோ ஒன்று வச்சிருக்கல, ஏதோ வச்சிருக்கேன்ப்பா ஒன்று. அவன் ஏதோ ஒரு கர்மம் சனிய அங்க நீ என்ன கூப்பிடு, என்னைய உட்கார வை. தம்பி முருகேசனை உட்கார வை. நான் நாம் தமிழ் கட்சின்னு வந்திருக்கேன்ப்பா. சீமான் தம்பி கூட தர்க்க மாட்றா. கேள்வி என் மேல ஏற்படா. எங்க அப்பா காமராஜரை பத்தி கேள்வி கேளு. இந்த மண்ணுக்கு என்ன செஞ்சாரு? எத்தனை அணைய கட்டினாரு? எவ்வளவு பேர் படிக்க வச்சாரு? எத்தனை பள்ளிக்கூடத்தை கட்டினாரு? கேள்றா சொல்றேன் வெண்ண. அதை விட்டுட்டு அவர் போயிட்டு அப்படிங்கிற இப்படிங்கிற அவர் நல்ல பேரே கெடுக்கிற. என்ன நான் என்ன சொல்றேன் தம்பி, அப்படிலாம் இல்லை தம்பி. அவன் வந்து கூலிக்கு மறுபடியும் கம்மநாட்டி அவன் கைவிட்டு பெற்றுக்கொண்டு காசை வாங்கிக்கிட்டு திமுக ஏன் சொல்றான். இப்ப இவன் பேசுறது அவங்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? இவன் பேசுறது அவங்களுக்கு தெரியாதா? பார்த்து ரசிக்கிறாங்க. ஏன் இப்ப இந்த காமராஜ் ஐயாவே இந்த லூசு கமநாட்டி பேசின மாதிரி கருணாநிதியை பேசினா விட்டுருவாரா? உடனே கைது. ஒரு மீம்ஸ் போட்டா கைது பண்ற இந்த 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 கையாலாகாத பொம்மை முதல்வர் வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு என்ன உங்க அப்பா கருணாநிதி மிகப்பெரிய திருடன் சொன்னா விட்டுருவீங்களா? உடனே பிடிச்சிருவீங்க. அப்ப எங்க அப்பாவை சொன்னா உங்களுக்கு வலிக்கல, உங்க அப்பா சொன்னா உங்களுக்கு வலிக்கும். இங்க தமிழன் அவர் எங்க தலைவர், என்ன எங்க முன்னோடி. அதுலயும் ஒரு கண்ணியமிக்க ஒரு அரசியல் தலைவர், என்ன பெருந்தலைவர். அவரை பேசுனா இப்ப நாங்க வாயில பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன நீ வழக்கு தானப்பா போடுவ? அதிகபட்சம் இந்த அரசு என்ன பண்ண நினைக்கிறீங்க? அதிகபட்சம் வழக்கு தான் போடும். என்ன நாம் தமிழ் பிள்ளைகளுக்கு வழக்கெல்லாம் வந்து இது வழக்கு இல்லாமல் கிழக்காது விடியாது கிழக்குன்ற மாதிரி நாங்க வழக்கெல்லாம் பயந்த பிள்ளைங்கள்ல. திரும்பவும் சொல்றோம், நேற்று நடந்த அந்த அந்த ஆணையர் நான் ஒரு மனு கொடுத்தேன். அதுல உன் புகைப்படத்தான் செல்பா அடிச்சிருக்கேன். என்ன நீ நேராக்கிற உன்னை நான் கண்டேன், சத்தியமா சொல்றேன், உன்னை செருப்பாலே அடிச்சு விட்டுருவேன். நீ என்ன தூக்கிலே போடுறா. என்ன நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. என்ன இந்த அரசு கைது பண்ணா நான் செய்தி. என்ன அடிச்சு கொண்டிங்கன்னா நான் ரெடி, நான் வரலாறு. என்ன வரலாக்கி விட்றாதீங்க. ஆனா நீ உண்மையிலேயே கண்ணியமாக என்ன பண்ணும்? அந்த பிக்காளி பேல யார் அவன் தொட்டைச்சாடி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைது பண்ணுங்க, வழக்கு போடுங்க, முடிஞ்ச தூக்கோட அவனை போடுங்க. அதை விட்டுட்டு இப்ப இது நியாயமா? இது ஒரு பெருந்தலைவர் காமராசரை இவ்வளவு இழிவா பேசுறத இந்த அரசு பார்த்து ரசிக்குதா? சொல்லுங்க பாப்போம். ஆனா குறிப்பா வந்து அண்ணன் சீமான் வந்து கேட்டு கேட்கும் போது நீங்க கொஸ்டின் அனுப்புங்க அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு சீமான் சொன்னதா முக்தர் சொல்றாரு.
நாம் வந்து வாடகை வாய்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற ஆள் நம்ம இல்லை, நம்ம வேலையும் அது இல்லை, நம்ம வேறு வேலைக்கு வந்த பிள்ளைங்க. என்ன, அவன் வந்து வாடகை வாய், காசு கூற கம்யூனிட்டி, அவனை இன்னைக்கு இவ்வளோ நேரம் பேசுறது தவறு. ஏன்னா இங்கே இங்கே புரட்சியாளனுக்கும் பிக்காளிக்கும் வித்தியாசம் இருக்குது. சீமான் தம்பிகள் வந்து உடை அணியாத மக்கள் இராணுவம். அண்ணன் சீமான் மக்களின் முதல்வர். ஆகவே எங்கள்கிட்ட கேள்வி வைக்கும் கூட ரொம்ப கவனமாக கேளுங்க. சாதாரண முக்தார் போல லூசு கமெண்ட் கேட்குற மாதிரி கேட்காதீங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். முக்தார்லாம் எங்களுக்கு எப்படி தெரியுமா, இதுக்கு சமம். அவனுக்குலாம் பேர் சொல்ற தேவை எங்களுக்கு கிடையாது. அதை புரிஞ்சுக்கிடணும். ஆனா இப்ப சாட்டை வந்து நான் விஜய் எங்க போட்டிடுறாரு அங்க போட்டியிட போறேன்னு சொல்றாரு. ஆமாம், நாம் தமிழ் கட்சியில் என் தம்பி சாட்டி துறைமுருகனுக்கு நட்சத்திர பேச்சாளர். அவருக்கு எத்தனையோ கூட முன்னாடி காத்து கிடக்கு, உங்களுக்கு தெரியும். என்ன, ரெண்டாவது அவரை மக்கள் நம்புகிறாங்க. அண்ணன் சீமானை எப்படி மக்கள் நம்புகிறார்களோ அதுபோன்று என் அன்பு தம்பி சாட்டி துறைமுருகன் நம்புகிறாங்க. அதால் வந்து அந்த ஒன்றுமே தெரியாத ஓடி ஒளியும் விஜயே ஜெயிக்கும் போது என் தம்பி ஜெயிக்கூடாதா? விஜய்க்கு ஒன்றுமே ஒரு அரைக்குறை தற்குறிக்கு போடுற ஓட்டு என் தம்பிக்கு போட மாட்டாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் சொல்கிறேன், விஜயா சாட்டையா நான் தான் போகிறேனே. சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அந்த தோல்வி எங்கே தோல்வியா? என் மக்களுடைய அறியாமை தோல்வி தான் பார்க்கணும். நீங்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கணும். இப்போ எங்களை இந்த தொடர்ச்சியாக தோக்கடிக்கிறாங்க மக்கள். அந்த தோல்வி எங்கள் தோல்வியா? இல்லையே, என் மக்களின் தோல்வி. என் மக்கள் தன் தலைவனை திரையில் தேடுறாங்க. அதில் ஒரு 70% மக்கள் வந்து திருந்திட்டாங்க. ஐயோ என்னடா இந்த போய் இந்த ஓட்டம் ஓடுறான், பிளேட்டை பிடிச்சி இவனை போய் நம்ம ஆகா ஓகம் நம்பணும். அப்புறம் பார்த்தா சாவு வீட்டுக்கு வராமல் அங்கே போய்ட்டு வாழ்றான். மக்கள் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ வர இன்னைக்கு சமூக வலைத்தளம் திறந்து பாருங்களேன், கழுவி ஊத்துறாங்க. அதுலேயும் சில அணில் குஞ்சுகள் அப்படியே கொஞ்சம் கதறதை பார்க்க முடிஞ்சுது. ஐயோ வரட்டும், தேர்தலுக்கு நெருங்குது. இப்போ நேற்று நம்ம ஐயா ஒருத்தர் இருக்காரு, அவர் எல்லா கட்சிக்கும் போய்ட்டு நினைக்கிறேன். அண்ணா திமுக அந்த ஆளு அவன் தான்பா, அவன் சும்மா குள்ளமா இருப்பான். அந்த ஆளு அனுபவத்துக்கெல்லாம் வந்து அந்த ஆளு எங்கேயோ போக வேண்டிய ஆளு. உண்மையிலேயே ரொம்ப அருமையா பேசுவான்பா. அவனை போன்று இலக்கண நயத்துல பேசுங்க ஆளே கிடையாது. அப்படி பேசக்கூடிய அருமை ஐயான்னு சொல்லாமா, அவன் அண்ணன் சொல்லாமா, ஏதோ ஒன்று, நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்கள் இந்த சாக போகிற காலத்தில், சங்கரா என்ற காலத்தில் வாயை வைத்து இந்த வயிற்றை கழுவிட தேவை வந்ததுக்கு மிகவும் வருந்துறேன். அதிகபட்சம் என்ன பண்ணுவேன், இந்த வாயால் அண்ணா திமுகவுக்கு பேசினேன், திமுகவுக்கு பேசினேன், அப்புறம் பைக்கை கூப்பிட்டு பேசினேன், எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இப்போ கடைசியாக ஒரு தற்கொலைகிட்ட வந்திருக்கேன். என்ன, நீ வந்தால் பாதி கட்சி முடிச்சு விட்ருவா, அதுக்கு தெரியும். ஒரு மகிழ்ச்சி தான் எங்களுக்கும். நீ இப்போ பாவமுக போனேன், அவ்வளோ பெரிய தம்பி. அதே நாஞ்சில் சம்பத் ஐயா சரியா 6 மாதத்துக்கு முன்னே, ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்னே சொன்னார், மன்னிக்கணும் சொன்னார், 26 நாம் தமிழ் கட்சி என்று ஒன்று இருக்காது சொன்னார். நான் காட்டுவா காணொலி. அதே 26 அதிகாரத்தை தொட போது சட்டமன்றத்தில் இங்கே வெளியில் சிவநாட்டை பார்த்த மக்கள் உள்ள வந்து சீமாட்டம் பார்க்க போகிறாங்க. நாங்கள் வந்துட்டோம். நீ எங்கடா போன? நீ எங்கே இருக்கப்ப? நீ யாரு? அப்பதான் சொல்கிறோம், உன் வாயை வைத்து வயிற்றை கழுவ ஒரு நிலைமையை பார்த்து வருத்தமாக இருக்கு. சரி, அப்படி தம்பி விஷயம் தான் உனக்கு சோறு போட்டு உன் வயிறு நிறைஞ்சி நீ சாப்பிடணும்னா மகராசனா சாப்பிட்டு செத்துப்போ சாமி, வேற ஒன்றும் இல்லை. யாரு சிரிச்சுக்கிறோம்? நான் என்ன சொல்றேன், ஐயா நட்சத்திர பேச்சாளர் ரொம்ப வளர்த்தியா இருக்கிற நாஞ்சில் சம்பத் அவர்களே, அந்த பேசி குள்ளாம்பிட்டான். என்ன பேசி குள்ளாம்பிட்டான். நான் அந்த தனி உரிமை பேசுறதுக்கு மன்னிக்கணும். எனக்கு என்ன கோபம்னா, இவ்வளவு பெரிய ஒரு ஆள் பாடுறா, கடைசியில் எங்கடா போய் வைக்கிற? பண்ணி கூட தான் அதிகமா இருக்கு. போய் படுத்துக்க கூட பண்ணி கூட தான் ஒரு பெரிய மந்தையா இருக்கு. போய் படுத்துக்குவியா? ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களே, இப்ப கொஞ்சமான தொட்டிருக்கோம். போக போக நீங்க கதறத மக்களே பார்ப்பாங்க. இப்பே உண்மையிலேயே மல்லாக்கா படுத்து யோசிச்சுட்டு அப்படியே ஓடி போயிருங்க. அங்க உங்கள் பயணம் தொடருமானால் உங்கள் கதறலும் தொடரும். என்ன, இந்த வயசுல உங்களை கதற விடக்கூடாது. செங்கோட்டையன் அப்படித்தான். செங்கோட்டையன் வாச்சாத்தின்னு ஒருத்தன் முடிச்சிட்டாங்களா? பேச முடியுமா? நம்ம தம்பி விஜய் வந்து ஒரு 5 பெரிய படங்களை வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சாரு. 5 பேரும் நல்ல தலைமை. அது எங்கள் அப்பாவும் காமராஜர் இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன நினச்சோம்னா, இப்போ காமராஜர் இருக்காரு, இவங்க அப்படியே தான் நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா
எம்ஜிஆர், இப்போ ஜெயலலிதா, இப்போ 26ல் கருணாநிதி, ஸ்டாலின். அப்போ தான் அதான் நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறோம், நீ இன்னொரு சின்ன திமுக தம்பி, நீ நடிக்காதடா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்று முந்த நாள் நினைக்கிறேன், இங்கே மழை பெஞ்சுக்கிட்டு தம்பி, எல்லாமே தண்ணி வந்துருச்சு 4000 கோடின்னு பேசிட்டு இருக்கான். இந்த திமுக கும்பல் டெல்லிக்கு உச்சியமாக ஓடுறான், சிபிஐ வேணாம், சிபிஐ வேணாம். தெரியுமா செய்தி உங்களுக்கு? ஏன் கதற? நீ தானே சொல்லுவ. நான் சேகர்பாபு சொல்லுவார், எங்கள் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. டே ஏன்டா அப்புறம் ஓடுற? இனியும் அதிகமாக கதறுவீங்க. 26ல் கடைசியாக சொல்கிறேன், இது வரைக்கும் சிவநாட்டம் தமிழ்நாடு பார்த்துருக்கோம், சீமாட்டம் பார்த்துருக்காது. சட்டமன்றம் அதிரும். இது வரைக்கும் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வெளியேறதை பார்த்துருப்பீங்க, சட்டமன்றத்தில் அமளித்துமொழியா எதிர்கட்சி வெளியேறதை பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆளுகின்ற கட்சி ஓடுறதை பார்க்க போகிற விரைவில் நடக்கும். அதை இப்போ சொல்கிறோம், அந்த அதிகாரத்தை கொடுத்துருங்க, நீங்கள் உங்க தோற்ற மாட்டோம். இந்த அதிகாரத்தை கொடுக்காம காசுக்கு 5000 10,000 கொடுத்து நீ ஓட்டவங்க ஜெயிச்சு உட்கார நினைச்ச பிச்சை எடுத்துடும், பார்த்துக்கோனே. நன்றி. ஆமாம், இப்போ சொல்கிறேன் உறுதியாக, அவங்க வரமாட்டாங்க. ஏனென்றா நானே ஒரு குரல் பதிவு நானும் பேசியிருக்கேன். உங்களுக்கு நான் போகும்போது காட்டு போகிறேன். உங்களுக்கு நான் எதையுமே சும்மா குத்தமாக சொல்ல மாட்டேன், தொடர்பு கொண்டு பேசணும். அந்த குரல் பதிவு என்கிட்ட இருக்குது. அவங்க இறுதியாக சொன்ன செய்தி என்ன, அண்ணன் நான் வரணும்னு தான் இருந்தேன், அப்புறம் ஏமா அண்ணன் கூப்பிட்டாருன்னு சொல்லி பதிவுலாம் போடுறேன் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைண்ணே, அது அன்னைக்கு நான் மனநிலை அப்படி இருந்துச்சு எனக்கு. ஆனால் இன்னைய மனநிலை வந்து நான் உறுதியாக வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக இப்போ கூட காத்து தான் இருக்கிறோம். அவங்க எங்கள் தங்கச்சி, எப்போவுமே அண்ணன் செந்தமிழ் சீமான் மீது கலங்கத்தை வாரி அவங்க பூசந்து கிடையாது. இப்போவும் சகோதரி தான், வந்தால் வரவேற்போம். என்ன அதில் மாட்டு கருத்து இல்லை. வருவதும் வராதும் அவங்க சொந்த விஷயம். எது இது கேள்வி? தாவேக்காவில் இணைஞ்சவங்க என்ன பேசுவாங்க? சீமான் தங்கச்சியாக வாழ்ந்த காளியம்மாள் தாவேக்கால போய் என்ன பேசுவாங்க? என்ன தாட்டு இருக்கும் உங்களுக்கு? என்ன அரசியல் இருக்கும்? இங்க பேசப்பட்டு தமிழ் தேசியமுங்க. அது மாதிரி புரிஞ்சுக்கணும். தமிழ் தேசியத்தையும் பேசிட்டு, அண்ணன் சீமானை பேசிட்டு, தலைவர் பிரபாகரனை பேசிட்டு, அங்க போய் என்ன மாதிரி பேச மாட்டாங்க? அங்க என்ன பேசுறாங்க? அங்க என்ன இருக்கு? எப்படி அவர் ஆட்டம் போட்டாரு? யாரு வேணாம், ரொம்ப திரிச்சாலாம் வாயில வருது, வேண்டாம். ரொம்ப அசிங்கமா பேசி விட்டுருவேன். இனி வரட்டும், இன்னும் கிட்ட போகும், வச்சு செய்வோம். கிட்ட போகும், வருவாங்க, வச்சு செய்வோம். நாம உடை அணியாத மக்கள் ராணுவம் சீமான் தம்பிகள், புரிஞ்சுக்கங்க. எங்களை தாண்டி இங்க ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது. இதுதான் பதிவு.